எப்படி இப்படி சிலு சிலுன்னு ஆயிருமா சாயங்காலம்? சாயங்காலம் இப்படியே தான் இருக்கும். இப்போ டவுனில் இருக்கிறவங்கலாம் எல்லாம் நிறைய டிவி பார்ப்பாங்க. வீட்டில் எல்லாம் டிவி சீரியல்லாம் பார்ப்பீங்களா? என்ன சீரியல் உங்களுக்கு பிடிக்கும்? ஆனந்தி. எது கையலா? கையல்னு ஒரு நாடகமா? ஓ, அப்புறம் அண்ணா சிங்க பொண்ணு. அப்புறம் அவ்வளவுதான். காட்டுக்கு போறது எத்தனை மணிக்கு? காட்டுக்கு போறதுல 9 மணி ஆகும். 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். ஓ, சாப்பாடு செஞ்சுட்டு நீங்க எல்லாம் காலைல 9 மணிக்கெல்லாம் போயிருவீங்க. எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு நிலம் இருக்கு? எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு உங்களுக்கு? எவ்வளவு ஏக்கர்ல? 2 ஏக்கர், 3 ஏக்கர். உங்களுதுமா? உங்களுக்கு எத்தனை ஏக்கர்? இல்லை, எத்தனை காடு, எத்தனை ஏக்கர்? அதுக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? சரி, 2 ஏக்கர். உங்களுக்குமா? 5 ஏக்கர் இருக்கு. உங்களுக்குலாம் 3 ஏக்கர். இதெல்லாம் எப்போ வாங்கினது? இதெல்லாம் பாட்டம் பாட்டி இருக்கிறதுனால அவங்க சம்பாதிச்சது அப்படியே காலங்காலமா அப்படியே வச்சிருக்கீங்க. பொதுவா அடிக்கு எல்லா காட்டுலயும் நீங்க எந்த வந்து விளை வைக்கிறீங்க? எல்லாரும் பொதுவா மஞ்சள் தான் பறிக்கடி போடுறீங்களா? அது வந்து மானாவரியா மழை பெஞ்சா அது ஆட்டோமேட்டிக்கா வெள்ளம் மாடு 2 காலம் வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தண்ணி கட்டலங்க சார். சும்மா சொல்றோம். களை மட்டும் தான் சாப்பிடுறோம். அதான். சரி. அதனால சாம தினைலாம் போது அது வந்து களை எடுத்து அது அறுவடை பண்ணாட்டியும் மயிலே அறுவடை பண்ணிடுதுங்க சார். மயில் நம்ம அறுவடை பண்ணாட்டி அது அறுவடை பண்ணிடுது. மஞ்சள் அப்புறம் இதுக்குள்ள சார் ரோடு கொண்டாந்து விட்டீங்க. இனிமே குச்சி வைப்போங்க சார். குச்சி வைப்பீங்க? சரி. இதுக்கு முன்னாடி ரோடு இல்லாததுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு? சாம வைப்பீங்க. சாம, ஆரியம், அப்புறம் துவரை, உப்பு தவிர எல்லாமே மலையில இருக்குங்க சார். உப்பு தவிர கள்ளக்கொட்டை கூட போட்டு எண்ணெய் அடிக்கும் சார். உப்பு ஒண்ணும் இல்லாத எல்லாமே வந்து வெள்ளாம பண்ணிக்கிறோம் சார். கொட்டமுத்து அதான் ஆமனுக்கும் கொட்டமுத்துங்களா? அதான் கொட்டமுத்து அன்னைக்கு காலக்கலத்துல போட்டுருந்தீங்க. எல்லாம் பொட்டுன்னு வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வெயில்ல போட்டா எல்லாம் மாடு வச்சிருக்கீங்களா? எல்லா வீட்லயும் மாடு இருக்கா? சரி, இனிமே வாங்கிக்கலாம் விடுங்க. இனிமே ஆடு மாடு வாங்கிக்கலாம். 3-4 தலைமுறையா இங்க இருப்பீங்களா? எங்க தாத்தாவோட எல்லாம் இங்கதான் இருக்காங்க. எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. 4 தரமும் எங்களுக்கே தெரியுது. தெரியல. நீங்க கீழே போறது பிரதானம் எது கீழே போவீங்க? துணிமணி எடுக்கிறதுனா விளைவிச்ச பொருட்களை விற்கிறதுக்கு அது கீழே போவீங்க. எடுத்துட்டு போய் கீழே வித்துட்டு வருவீங்க. நல்லா இப்ப இங்க இருந்து எடுத்துட்டு போய் கொடுக்குற பொருளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கா? எல்லாரும் 20 சொல்ல 20 பலா சொல்ல. ஓ, நல்ல கொல்லிமலை பழம் மாதிரி இருக்குமாமா? ஏமா கொல்லிமலை பழம் மாதிரி நல்லா இருக்குமா? அப்படியா? இங்க இருந்து நடந்து போற பாதைகள் எப்படி இருந்துச்சு? கொச்சி ஒண்ணுதான் போகும். நடந்தா போகும். இந்த ரோட்ல பழைய பாதை எப்படி இருந்துச்சு? எந்த பாதை வழியா போவீங்க? இல்ல, நாங்க இப்படி ரோடு போட்டிருக்கோம். இப்ப எங்க இருந்து இப்ப எப்படி போவீங்க? அதுதான், அது எப்படி போவீங்கன்னு கேக்குறேன். ஒரே வழிதான் இருந்துச்சா? இல்ல ஒரே வழிதான். இல்ல பாதை எப்படி சுலபமா இருக்குமா இல்ல எப்படி கஷ்டமா இருக்குமா?
கல்லு முள்ளு தான் இருக்கு. கல்லு முள்ளு இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கு. அதான் தடி ஊனிட்டு எல்லாம் இறங்குறோம். எல்லாம் இறங்கிட்டு போவீங்க. வேற ஏதாச்சும் இப்ப காய்ச்சல், நோய் நொடி, அது கடிச்சு இது கடிச்சுன்னு போறீங்கல்ல கீழே, அப்ப எப்படி எடுத்துட்டு போவீங்க, எப்படி கூட்டிட்டு போவீங்க? வச்சுட்டு வந்து தொட்டிலு தொட்டில் மாதிரி கட்டி அது குறுக்கு ஒரு கொம்பு போட்டு பின்னாடி நாங்க 2 பேரும் பின்னாடி நாங்க 2 பேரும் நாங்க கோல் போச்சு கீழே அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க சார். கீழே அப்படியே தூக்கிட்டு போயிருவீங்களா? படுக்க வச்சு அப்படியே தூக்கிட்டு எப்படி ஆளுங்க எல்லாம் 2 பேர் வச்சு தூக்கிட்டு போயிருவாங்க. கொஞ்சம் தூரம் தூக்குனா அவங்க வெயிட்டா மாத்தி தூக்கிட்டு போயிருவீங்க. இப்படி போட்டு கட்டி குச்சில வச்சு கூட்டிட்டு போயிருவீங்க. இந்த பிரசவம் எல்லாம் வரும்போது என்னமா பண்ணுவீங்க? எல்லாமே அப்படிதானா? குழந்தைலாம் இங்கேயே பிரசவம் இங்கேயே இதாயிரும். ஓ சரி, ஆக மொத்தம் இப்ப சாலை வந்துச்சு. தலைவர் சொன்ன மாதிரி விடியல் பிறந்துருச்சு. யாருக்கு தலைவருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும், முதலமைச்சருக்கு தான் நன்றி சொல்லுங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். இந்த ரோடு எல்லாம் போட்டோமே, இந்த ரோடு போட்டது சரி, இந்த ரோடு எப்படி போட்டது உங்களுக்கு தெரியுமா? அந்த கதை தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ரோடு இல்ல, அந்த கஷ்டம் எங்களுக்கு புரியுது. ஆனா இந்த ரோடு எப்படி போட்டோம், எவ்வளவு பெரிய வேலை நடந்து தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஏன் இத்தனை நாள் அவங்களால போட முடியலன்னு தெரியுமா? தெரியலையா? தெரியல. பணத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பணத்தை வாங்கி சாப்பிட்டு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி போயிட்டாங்க. இது நம்ம இருக்கிறது வந்து வனப்பகுதி, என்னது ஃபாரஸ்ட் தெரியல. இப்ப நீங்க இருக்கிறது ஒரு பக்கம் விளைநிலங்கள், ஆனா ரோடு வந்து பாத்தீங்கன்னா வனப்பகுதி வழியாக தான் நம்ம ரோடு போடுறோம். வனத்துல வந்து நம்ம உடனே நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் ரோடெல்லாம் போட முடியாது, நடவடிக்கை எடுக்கப்படும், கேஸ் போட்டுருவாங்க. புரியுதுங்களா? அதனால அதுக்குன்னு நிறைய வேலைகளை பார்த்தோம். இங்கேருந்து வந்து கீழே இருந்து நீங்கள் இருக்கிற வசிக்கக்கூடிய இடங்களுக்கு ரோடு போட்டோம்னா, நம்ம இப்போ நம்ம வந்தோம்னா இத்தனை கிலோமீட்டர் கணக்கு இருக்குல்ல, அதுக்கு வந்து நீளம் அகலம் இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ வனப்பகுதியில் நம்ம சாலை போடணும் இல்லையா? வனத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பாதுகாப்பான பகுதியாக வச்சுருப்பாங்க, சரிங்களா? இன்னைக்கு இதனால தான் யாரும் அந்தளவுக்கு அவ்வளோ சுலபமாக ரோடு போடல. அப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த நீளம் அகலம் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு எவ்வளோ ரோடுக்கு தேவையான வனப்பகுதி எடுக்கிறோமோ அதுக்கு 2 மடங்கு நிலம் வந்து இன்னொரு பகுதியில் நம்ம வனத்துக்கு கொடுக்கணும், செடி நடுறதுக்காக கொடுக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நீங்கள் எல்லாம் சொன்னீங்கல்ல, எனக்கு 2 ஏக்கர் இருக்குது, எனக்கு 3 ஏக்கர் இருக்குது, 5 ஏக்கர் இருக்குல்ல. இப்போ இங்கே இதை எடுக்கிறதுக்கு ஒரு உதாரணமாக 100 ஏக்கர் எடுத்து இந்த ரோடை போடணும் அப்படின்னா 200 ஏக்கர் வந்து கொடுக்குறோம். அந்த 200 ஏக்கர் எங்கேருந்து கொடுப்பீங்க? இருக்கிற இடம் தான் பார்த்து. இருக்கிற இடம் ஏற்கனவே அரசு சார்பாக இருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, வேற ஒரு அரசு இடத்த நம்ம வனத்துக்காக மரம் நடுறதுக்காக எடுத்து கொடுக்கணும், மாற்றி கொடுக்கணும் அவங்களுக்காக. இது இல்லாம ஒரு மரம் வெட்டினா 1க்கு 10 மரம் நடணும். ஆமா, அதுக்கான செலவினங்கள்லாம் கொடுக்கணும். இவ்வளோ வேலைகள் இருக்கு. இதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலைகள் நடந்து தான் நம்ம வந்து பசுமை தீர்ப்பாயம்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு கேஸ் ஒன்று தொடர்ந்து உங்களுக்காக வாதாடி இந்த மக்கள் இத்தனை மக்கள் இங்கே இருக்கிறாங்க, அவங்க இவ்வளோ அடிப்படை குறைபாடுகள் இருக்குது, இதுக்காக இவ்வளோ தொகையெல்லாம் கட்டி இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட சொல்லி இவ்வளோ பாடுபட்டு தான் இன்றைக்கி இந்த ரோடு வந்துச்சு. சொன்னேன்ல, 1க்கு 2 மடங்கு நிலம், 1க்கு 10 மடங்கு மரம், அதுக்கு தேவையான தொகைகள், அதுக்கு தேவையான ஒப்புதல், இது எல்லாத்தையும் கொடுத்து பசுமை தீர்ப்பாயங்கிட்ட ஒப்புதல் வாங்கி உங்களுக்காக வாதாடி இதை கொடுத்துருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம்! இதை வந்து திமுக ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர்கிட்ட சொல்லி இன்றைக்கி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோமே, சாதாரணமான விஷயமா? புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அதனால தான் இது அவ்வளோ ஈஸியாக மற்றவங்களால பண்ண முடியல. புரியுதா? இப்போ உங்களுக்கு வாழ்க்கையே மாறிடுமா? நல்லா மாற்றம் மாறி இருக்குமா? இனிமே முன்னேற்றம் தானே உங்கள் வாழ்க்கையில். இனிமேல் எதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எது வந்தாலும் சாலை இருக்குது, அடிப்படை வசதி, ஏதாவது நீங்கள் சொன்னீங்கல்ல காய்ச்சல் ப்ரெஷரு
சர்க்கரை எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே நம்ம இப்போதைக்கு கீழே போய்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கேயே வேறு என்னென்ன அடிப்படை குறைபாடுகள் இருக்கோ அதெல்லாம் பார்த்து இங்கே கொண்டு வந்துடலாம். லேம்ப் சொசைட்டியை வந்து கரெக்டாக பயன்படுத்திங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன இருந்தாலும் நாங்கள் பண்ணித்தரோம், கவலைப்படாதீங்க. திமுக ஆட்சி உங்களுக்கானது. நம்ம தலைவர் முதலமைச்சர் உங்களுக்கு எல்லாத்தையும் இப்போ ஒவ்வொன்றா படிப்படியாக பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இப்போ வந்து ராசியில் ஒன்றே நாளே பணம் போடுறோங்க சார். அதனால இனிமேல் வந்து இங்கே பண்ணிக்கலாம், நல்லா முடிவெடுத்து இங்கே பண்ணிக்கலாம். சரி சரி, சந்தோஷம் தானே? சரி, ஆரம்பம்.